ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தில் உங்களுக்கு இதுதான் விதி என்று பலகாலமாக சொல்லப்பட்டு வரும் ஒரு பழமையான வார்த்தை. அதை கேட்டவுடன் புத்திசாலிகளுக்கும் பகுத்தறிவாதிகளுக்கும் மிகவும் கோபம் வரும். ஏனெனில் என் விதியை நிர்ணயிப்பது யார்? என் விதி இதுதான் என்றால் அவ்வளவுதான் என் வாழ்க்கையா? என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் யார்? அப்படிப்பட்ட சக்தி எது என்ற ஒரு நியாயமான கேள்வி எழும். உண்மையில் விதி என்பது யாரோ ஒருவர் மேகத்திற்கு மேலே வானத்திற்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கோ இல்லை எனக்கோ நமக்கு எதையும் விதிப்பதற்கு யாரும் அங்கு இல்லை. யாரும் அதை அப்படி விதிக்கவில்லை. அப்படி விதிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உண்மையில் ஜோதிடத்தில் விதிக்கப்பட்டவை என்று சொல்வது தலைவிதி என்ற அர்த்தத்தில் அல்ல. தலைவிதி என்று சொல்லும்போது நமக்கு கோபம் வரும். என் தலைவிதியை நிர்ணயிப்பது யார்? யாரோ ஒருவர் எங்கோ உட்கார்ந்து கொண்டு அவர் கடவுளாகவே இருக்கட்டும், என் விதியை நிர்ணயம் செய்ய யார்? எனது வலிமையை, எனது வளர்ச்சியை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இவ்வளவுதான், நீ உன் தலைவிதி இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்க இன்னொருவர் யார் என்ற கேள்வி நமது அனைவர் மனதிலும் எழுவது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். ஒவ்வொரு தன்மானமுள்ள ஒரு சுய அறிவு உள்ள எந்த ஒரு மனிதனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதையும் தாண்டி ஞானிகள் ஏன் இப்படி ஒரு விதி என்று சொன்னார்கள் என்றால், அவர்கள் தலைவிதி விதிக்கப்பட்டது என்று சொல்லவில்லை. விதி என்பது ஒரு வழிமுறை, ஒரு ரூல்ஸ். விதி என்பது ஒரு வரையறை. என்ன வரையறை என்றால், நமது கர்மப்படி நாம் செய்த செயலின் விளைவு கர்மா. கர்மா என்ற வடமொழி வார்த்தைக்கான அர்த்தம் நமது பழைய செயலின் அல்லது நமது முந்தைய செயலின் விளைவு என்றுதான் அர்த்தம். கர்மா என்றவுடன் அந்த வார்த்தைக்கு நாம் வேறு விதமான ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்து விடுகிறோம், எதிர்க்க ஆரம்பித்து விடுகிறோம். அந்த கர்மம் என்றால் என்ன? நாம் முந்தைய நாளில் முந்தைய காலங்களில் செய்த செயலின் விளைவு என்பதை நாம் புத்திசாலிகளும் பகுத்தறிவாதிகளும் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் ஜோதிடம் ஒரு படி ஆழமாக உள்ளே சென்று முன் ஜென்மத்தில் நீ செய்த வினைக்கான பலன் இது, உன் செயலுக்கான விளைவு இது என்று ஜோதிடத்தை அது பறைசாற்றுகிறது. ஜோதிடம் எதையாவது நிர்ணயிக்கிறதா? இல்லை. நமது முன்ஜென்ம செயலை அடையாளம் காட்டுகிற ஒரு ஜட கருவி ஜோதிடம் என்பது. ஜோதிடம் எதையும் செயல்படுத்தவில்லை. ஜோதிடம் எதையும் நிர்ணயிக்கவும் இல்லை. ஒரு அடையாளம் காட்டுகிறது. கால கண்ணாடி போன்று ஒரு அடையாளம் காட்டுகிறது. எதை அடையாளம் காட்டுகிறது? நான் முன் ஜென்மத்தில் என்ன பாவங்களை, புண்ணியங்களை, நல்ல செயல்களை அல்லது கெட்ட செயல்களை செய்திருக்கிறேன் என்று ஒரு மனிதன் தன் சக்திக்கு மீறி சில விஷயங்கள் நடக்கும் பொழுது, தன் அறிவாற்றலின் மூலம் சில விஷயங்கள் செயல்படாத போது, சில வெற்றிகள் கிட்டாத போது, நான் சிறப்பாக செயல்பட்டேன், நான் சிறப்பாக சிந்தித்தேன், நான் சிறப்பாக முயற்சித்தேன், வெற்றி கிட்டவில்லை, என்னை மீறிய ஏதோ ஒன்று உள்ளதா என்ற கேள்வி வரும் பொழுது முன்ஜென்மத்தை அவன் நம்புகிறான். முன்ஜென்மத்தை நம்பும் பொழுது அதை ஜோதிடம் அடையாளம் காட்டுகிறது. ஜோதிடம் அவனுக்கு மட்டுமே. மற்ற நம்பாதவர்களுக்கு உண்மையில் ஜோதிடம் இல்லை. என்னுடைய அறிவு, என்னுடைய வலிமை, என்னுடைய ஆற்றல், அதை தாண்டி இந்த உலகில் எதுவும் இல்லை என்று சொல்பவர்களுக்கு கண்டிப்பாக ஜோதிடம் இல்லை. அவர்கள் ஒரு தன்னம்பிக்கை உள்ளவர்கள். தன்னம்பிக்கை உள்ளவர்கள் ஜோதிடத்தை நம்ப மாட்டார்கள். அவர்கள் நம்புவார்கள் என்று ஜோதிடமும் இயங்கவில்லை. ஜோதிடத்தை எழுதிய ஞானிகள் உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். உனக்கு நீயே கடவுள் என்றால் உனக்கு நீதான் கடவுள், தவறில்லை. அல்லது எனக்கு மேலே ஒரு சக்தி உள்ளது என்று நம்பினால் உள்ளது, இல்லை என்றால் அது இல்லை. அதைத்தான் கண்ணதாசன் அழகாக சொன்னார். உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. அப்படி இருக்க ஜோதிடம் நமது முன்ஜென்ம கர்மாவை அடையாளம் காட்டுகிறது. முன்ஜென்மம் என்ற ஒன்றே நான் நம்பவில்லை என்பவர்களுக்கு ஜோதிடம் தேவையில்லை. அதற்கான விவாதங்களும் கண்டிப்பாக தேவையில்லை. ஆக ஜோதிடத்தில் சொல்கின்ற விதி என்பது, அந்த விதி என்பது இன்னொருவர்
விதித்தது அல்ல, நாம் முன்ஜென்மத்தில் விதைத்தது. நன்றி.